சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இலங்கையின் சமகால அரசியல் பொருளாதாரம், பேரிடர் பின்னணியும் எதிர்கால சவால்களும். இலங்கை இன்று அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக ஒரு முக்கியமான திருப்புமுனையில் நிற்கிறது. 2022 ஏற்பட்ட கடும் பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு மெல்ல மீண்டு வருகிற நேரத்தில் 2025 நவம்பரில் தாக்கிய சைக்ளோன் டிட்வா அந்த முயற்சிக்கு புதிய தடையாக அமைந்துள்ளது. இந்த பேரிடர் ஒரே நேரத்தில் இயற்கை சவாலாகவும் பொருளாதார சோதனையாகவும் அரசியல் அழுத்தமாகவும் மாறியுள்ளது. பேரிடர் இயற்கையால் தொடங்கிய பொருளாதார சோதனை டிட்வா சைக்ளோன் இலங்கையின் பல மாவட்டங்களில் கனமழை, வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளை ஏற்படுத்தியது. வீடுகள், சாலைகள், பாலங்கள், விவசாய நிலங்கள் மற்றும் மீன்வள உள்கட்டமைப்புகள் பெருமளவில் சேதமடைந்தன. உலக வங்கி மற்றும் ஐநா அமைப்புகளின் மதிப்பீட்டுப்படி மொத்த சேதம் $4 பில்லியன் தாண்டியுள்ளது. சுமார் 22 லட்சம் மக்கள் நேரடியாக அல்லது மறைமுகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இது பொருளாதார மீட்பு பாதையில் இருந்த நாட்டிற்கு எதிர்பாராத பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. பொருளாதாரம் மீட்பு இருந்ததா? 2025 ஆண்டின் நடுப்பகுதியில் இலங்கை பொருளாதாரம் சில நம்பிக்கை அளிக்கும் அறிகுறிகளை காட்டியது. 3ஆம் காலாண்டில் 5.4% வளர்ச்சி பதிவானது. இது சுற்றுலா, பணப்பரிவர்த்தனை மற்றும் இறக்குமதி கட்டுப்பாடுகள் காரணமாக ஏற்பட்ட தற்காலிக முன்னேற்றமாக பார்க்கப்பட்டது. ஆனால் சைக்ளோன் தாக்கம் மற்றும் மீட்பு செலவுகள் காரணமாக 2026 ஆண்டில் வளர்ச்சி 3% கீழ் சரியலாம் என்று சர்வதேச நிதி நிறுவனங்கள் எச்சரிக்கின்றன. நிதிநிலை IMF உதவியுடன் அதன் அரசியல் விலையும், அரசு தற்போது IMF மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் இணைந்து கடன் மறுசீரமைப்பு மற்றும் செலவு கட்டுப்பாடு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டங்களின் நோக்கம் நீண்டகால நிதி நிலைத்தன்மை, ஆனால் இதற்கான விலை அதிக வரி வசூல், அரசு மானிய குறைப்பு, வாழ்வாதார செலவு உயர்வு என்பதாக பொதுமக்கள் உணர்கிறார்கள். அரசியல் பொருளாதாரம் அரசியலாக மாறும் தருணம். இதுவே அரசியல் முரண்பாட்டின் மையமாக உள்ளது. ஆட்சியாளர் தரப்பு கூறுவது வேறு மாற்று இல்லை, சீர்திருத்தம் தவிர்க்க முடியாதது. எதிர்கட்சிகள் கூறுவது இந்த சுமை ஏழை மக்களின் மேல் மட்டுமே விழுகிறது. இதன் விளைவாக அரசியல் நம்பிக்கையின்மை, சமூக அச்சம், எதிர்ப்பு குரல்கள் அதிகரித்து வருகின்றன. ஆய்வு 2026 மீண்டும் நெருக்கடியா? பொருளாதார ஆய்வாளர்கள் ஒரே கருத்தில் இல்லை. சிலர் கூறுவது சீர்திருத்தங்கள் தொடர்ந்தால் முழுமையான நெருக்கடியை தவிர்க்க முடியும். மற்றவர்கள் எச்சரிப்பது பேரிடர் செலவுகள், அரசியல் நிலையற்ற தன்மை சேர்ந்தால் மீண்டும் நிதி அழுத்தம் உருவாகலாம். அதாவது 2026 என்பது அபாயமும் வாய்ப்பும் கலந்த ஆண்டு. முடிவு தீர்மானிக்கும் காலம். இலங்கை இன்று இயற்கை பேரிடர், பொருளாதார கட்டுப்பாடுகள், அரசியல் போட்டி என்ற 3 சக்திகளுக்கிடையில் சிக்கியுள்ளது. இந்த சூழலில் நாட்டின் எதிர்காலம் ஒரே கேள்வியில் சுருங்குகிறது. சீர்திருத்தங்கள் மக்களுடன் சேர்ந்து முன்னெடுக்கப்படுமா அல்லது அரசியல் மோதல்களில் சிக்குமா? அதற்கான பதில் அடுத்த சில மாதங்களில் தெளிவாகும். நன்றி. இது இலங்கையின் சமகால அரசியல் பொருளாதார நிலை பற்றிய சிறப்பு ஆய்வு. நான் ஜெனி ஃபியோனா. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.